உடலுக்கு ஆரோக்கியமான மிகவும் சத்தான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பொடி செஞ்சு சாதத்தோடைய தோசை, இட்லி பொடி இந்த மாதிரி எதுக்கனாலும் வச்சு சாப்பிட்லாம். ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க, அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெள்ளை உளுந்து கூட இருந்தால் போட்டுக்கலாம். ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, அது நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வரமல்லி எடுத்துக்கோங்க, அது நல்லா வறுத்துட்டு கருப்பு ஏலு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அது நல்லா வறுத்துக்கோங்க. வெள்ளை ஏல் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா முருங்கைக்கீரையை காய வச்சு நல்லா முறுமுறுனானதை எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஒரு 20 மேலே எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கூட கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே நல்லா வதங்கி நல்லா ஆற வச்சு ஆற வச்சு மிளகாய் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு ஒரு அரைச்சி வதக்குங்க. அதுக்கப்புறம் மீதியையும் இந்த பருப்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. அரைச்சிட்டு தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சம் பெருங்காயம், என்கிட்ட தூள் இருக்க நல்லா போட்டு கட்டியாக இருந்தால் முன்னே ஒரு வறுத்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு தட்டில் ஆற விட்டுக்கோங்க. ஆற வச்சு ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கோங்க. ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொரி ரெடி. இது தோசை, சப்பாத்தி அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். சாதம் அனைத்துக்கும் சாப்பிடலாம். முருங்கைக்கீரை